ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸில் எபிசோட் 10 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போத் கேம் அண்ட் அனிம் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேம் ஆர் அனிம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து சொல்கிறாங்க நம்ம ஐசாவா கிட்ட நீங்கள் கொடுத்த அந்த விஜிலாண்டிஸோட இன்ஃபர்மேஷன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது மூலிமா நமக்கு நிறைய லீடும் கிடச்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஜிலாண்டிஸ் நம்ம கோயிச்சி பாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறது இந்த போலீஸுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் ஒரு வீடியோ காப்பியாக எடுத்து நம்ம ஐசாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கு கொடுப்பான், இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோலாம் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கூட லிங்க் ஆயிருக்கு. இந்த எல்லாத்து லிங்கோட முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓனோமுரா அப்படிங்கிற ஒரு பேராமெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா பேராமெடிக்கல் ஒரு கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஐசாவா ஓரோனமுராவா அப்படின்னு ஒரு எனக்கு எதுவுமே தோணலையே அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆமாம், அப்படி ஒன்று இருக்குது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு கேங்கை மாதிரி சேர்த்து அவங்களோட ஹாஸ்பிட்டலில் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கான். அண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், ஐசாவா இந்த ஒரு ஆப்ரேஷனில் நீ மட்டும் இல்லை, உங்க கூட இன்னும் 2 பேர் வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கதவை திறந்துட்டு 2 பேர் வரானுங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபேட் கம் அண்ட் நம்ம கனிக்கோ. ஸோ இவங்களை ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க 2 பேர் தான். ஸோ இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனிக்கோ வந்து இன்வெஸ்டிகேஷனாகவும் நம்ம ஃபேட் கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங், அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காமல் வில்லன்ஸ் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவர் தேவை. ஸோ அதுக்காக ஃபேட் கம்மும் நம்ம ஐசாவாவும் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம கனிக்கோ அண்ட் ஐசாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் காம்பேக்டும் பண்ண முடியும், அவனால் இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியும். பட் இன்னொரு சைடு நம்ம ஃபேட் கம்மால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வெறும் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது. ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஐசாவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம கனிக்கோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நம்ம ஃபேட் கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவாக்கு காம்பேக்டில் உதவி பண்ணுவோம். அண்ட் ஐசாவா 2மே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் காம்பேக்ட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் ஐசாவை பார்த்துட்டு இந்த பைத்தியக்கார கூடையெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் ஆமாம் உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நான் ஒன்றும் சொல்கிறான். ஸோ இவங்களோட பிளான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனோமுரா பேராமெடிக்கல் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ரியோட என்ட்ரி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு அது மூலிமா அங்கே என்னென்ன நடக்குது, அதாவது லைக் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன அவுட்லெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பாஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவே இடத்துல அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் கூட ஒன்றா சேர்ந்து லைக் பேசிவிட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் லைக் ஒன்றாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க பில்டிங் அவங்க கூட எல்லாத்துக்கூடயும் ஒன்றாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுது. என்ட்ரி பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருது அந்த ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கான. ஸோ அடுத்தபடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப் கேர்ள் வந்து இருக்கால. ஸோ அவள் வந்து மொபைலில் பேசிகிட்டு இருக்க நம்ம மக்கோட்டா கூட இந்த மாதிரி கேப்டன் செலிபிரிட்டிக்கு ஃபேர்வெல் நடக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபேர்வெல்லில் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அந்த டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது அவுட்ஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம கொய்ச்சி அவகிட்ட ஏதோ பேசலான்னு வரப்போ நம்ம கொய்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பாப் கேர்ள் ஒரு நிமிஷம் கொய்ச்சி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி நம்ம கொய்ச்சியோ சரி பாப் கேர்ள் ரொம்ப பிஸியாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஐசாவும் அவனோட ஃப்ரெண்டும் எப்பயும் மீட்டப் பண்ணுறான். அந்த ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பாப் ரொம்ப பிஸியாக இருக்கா. சரி ஐசாவா பார்க்கலான்னு வந்து அவர் இங்கே இருக்காரான்னு கேட்க இல்லை ஐசாவா இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, லைக் ரொம்ப நேரம் ஆச்சு, இது அவர் வரதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் செலிபிரிட்டிக்கான ஃபேர்வெல் டே வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் அந்த ஃபேர்வெல் டே. நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு இந்த ஒரு டோக்கியோ எக் டவர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூவர்ஸாக அப்சர்வராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜில் நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு ஃபேர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ அது வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள செம்ம க்ரௌடு. ஸோ அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய பாப்புலரான ஹீரோஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அந்த ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி ஹீரோஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை ஹீரோ அகாடமியில் வர ஒரு ப்ரோ ஹீரோஸ்னே சொல்லலாம். நம்ம இக்னியம், மிட் நைட், ஜீன்ஸு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஹீரோஸ்லாம் வந்து அவங்களோட என்ட்ரிஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்மோட சொல்கிறான், நீங்கள் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இதோ கேப்டன் செலிபிரிட்டி உங்களுக்காக வந்துட்டார் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் செலிபிரிட்டி அவனோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவை கொடுக்குறான். ஸோ அமெரிக்காவில் டாப் 10 ஹீரோ அவன் எப்போ டெபியூட் பண்ண ஆரம்பித்தானோ அதிலிருந்து டாப் 10 ஹீரோக்குள்ளே கண்டிப்பாக நம்ம கேப்டன் செலிபிரிட்டி வந்துடுறான்னு சொல்லிட்டு அவனை பற்றின புகழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்தில் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா நம்ம ஐசாவா அண்ட் அவனோட டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஓனமுரா அப்படிங்கிற அந்த பேராமெடிக்கில் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸோட அந்த ஒணுமுறை அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க எல்லாருக்குமே அதாவது இவங்களோட முக்கியமான பிளான் என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய இடம் அதுதான். ஸோ நம்ம அந்த இடத்த தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை அசஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பிளேஸை உள்ளே ஓப்பன் பண்ணால் இவங்க நினைக்கிற மாதிரியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கேருந்து உடஞ்சி அதிலேருந்து மான்ஸ்டர்ஸ் மாதிரி 2 மான்ஸ்டர்ஸ் வெளியே வருது. ஒன்று எலிஃபென்ட் மாதிரி இருக்குது, இன்னொன்று பேண்டா மாதிரி இருக்குது. பட் அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்களை அட்டாக் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் சாதுவாக தான் இருக்குது. பட் இவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணி அதை டிஃபீட்டும் பண்ணிடுறாங்க. பட் டிஃபீட் பண்ணதுக்கப்புறமே தான் தெரியுது இன்னொரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் நம்ம போன எபிசோடில் கேப்டன் செலிபிரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சு அதாவது செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே ஒரு மான்ஸ்டர் தான் இதுவும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அழிச்சிக்கும், ஒரு பாம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஐசாவை எப்படி அதை நிறுத்திடுறோம். பட் அதை நிறுத்தினதுக்கப்புறம் தான் தெரியுது அதே மாதிரி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது. ஐயோ இதை எப்படா சமாளிக்கிறது. ஏன்னா நம்ம ஐசாவால் ஒரு டைமில் ஒருத்தரை தான் குயிக்லெஸ்ஸை மாற்ற முடியும். இது வெடிக்கிறப்ப அவன் குயிக்லெஸ்ஸை மாற்றுறான். பட் அதுக்கு பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மான்ஸ்டருக்கும் பின்னாடி அந்த அந்த மெயின் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபோன் வச்சுட்டு இருக்கான். அதில் பிளாஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துறான். பிளாஸ்ட்னு அழுத்தின உடனே அங்கே இருக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு நோம்பு மட்டும் வெடிச்சிருது. ஸோ பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுது. அந்த பிளாஸ்ட்டில் நம்ம வில்லனும் மற்ற ஒரு 4 நோம்பும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எரேசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க 2 பேருமே நீங்கள் வருவீன்னு நான் எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ சீக்கிரமாக நீ வருவீன்னு எதிர்பார்க்கல. ஓகே எனிவே என்னோட பிளான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. லைக் எனிவே பிளான் நடக்க தான் போகுது. ஓகே வாங்க அந்த பிளான் நம்ம செயல்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்க டோக்கியோ டவர் எக் டவரை நோக்கி இப்போ வந்துட்டு இருக்கான். அதாவது போயிட்டு இருக்கான். மற்ற அந்த 4 மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கியோ டவரை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த டவருக்குள்ளே நம்ம கேப்டன் செலிபிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட குழந்தையோட ஃபோட்டோவை காமிச்சிட்ருக்கான். இங்கே பாருங்கள், நான் அமெரிக்காவுக்கு போனோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவாக போகிறேன், இதுதான் என்னோட குழந்தை, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓகே இப்போ நான் என்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன், அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறா அப்படிங்கிறத அவங்க எல்லாத்துக்கும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஹாய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அங்கே வந்து அமெரிக்காவில் வேறு ஒரு டைம் அப்படிங்கிறனால என்ன இதுதான் நேரங்கட்ட நேரத்தில் இப்படி தான் கால் பண்ணுவியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஓ ஆமாம்ல எனக்கு சரியாக நேரம் தெரியல, சரி நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் இப்போ தான் குழந்தைய தூக்கம் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் செலிபிரிட்டி சொல்கிறேன், நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமிச்சேன் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காமிச்சியா? எந்த ஃபோட்டோவை? ஐயோ அதில் நான் ரொம்ப மோசமாக இருப்பேன், அந்த ஃபோட்டோவை நீ எத்தனை பேருக்கு காமிச்சேன்? சரி உன் வேலை செய்கிற ஒரு 10 பேருக்கு தானே காமிச்சிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல உடனே நம்ம கேப்டன் செலிபிரிட்டி 10 பேர் இல்லை இங்கே ஒரு 50,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் என்னது 50,000 பேரா போடா நீயும் இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட் பண்ணிடுறா காலை. கட் பண்ண உடனே நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு ஐயோ நம்ம ஒய்ஃபை கோவப்படுத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி வெக்ஸில் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மக்கோட்டை வந்து ஐயோ சொதப்பிட்டான்டா, சரி அடுத்த செக்மெண்ட்டை வர சொல்லுங்கள், அடுத்து என்ன விஷயமோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோஸ்லாம் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயினாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம பாப் கேர்ள் அவங்களோட டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கப்புறம் ஓகே அடுத்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம மக்கோட்டோ நம்ம கோச்சி நீ போய் உடனே பாஸை கூட்டு வா, அதாவது கார்ட்டூன் செலிபிரிட்டியை கூட்டு வா அப்படின்னு நம்ம மக்கோட்டோ சொல்ல நம்ம கோச்சியும் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஷாப் பார்க்குறான். அந்த டவர்லேயே ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஹூடி இருக்குது. வா இந்த ஹூடி சூப்பராக இருக்குது, சரி ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த வேலையை பார்க்கலாம் அவன் கேப்டன் செலிபிரிட்டியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம கேப்டன் செலிபிரிட்டி வழக்கம் போல என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவனும் அதே மாதிரி ஐயோ மன்னிச்சிருமா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம கோச்சியும் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களே அடுத்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு. நம்ம கேப்டன் செலிபிரிட்டியும் அவன் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டு இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இவன் டவருக்கு மேலே நின்று வந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்துருக்கு, அது ஃபயர் வந்துட்டுருக்கு. என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவும் தெரியாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு இன்னொரு சைடு பார்க்குறான் 5 மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஐயோ இது அந்த மான்ஸ்டர்ஸில் என்ன இந்த டவர் நோக்கி வந்துட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கப்பவே அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவர் பிளாஸ்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி அந்த டவர் பிளாஸ்ட் ஆக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் உடனே சேக் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா பிளாஸ்ட் நடந்திருக்குல்ல, ஸோ ஒரு சிங்கிள் டவருங்கிறனால பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. அதிலிருந்து நம்ம கோச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறான். பட் என்னதான் கீழே வந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பார் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாரில் அவன் காலை வச்சு அவனோட ஃப்ளை பவர் யூஸ் பண்ணி அவன் ஃப்ளை ஆகிட்டு அந்த டவரை வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிச்சிடுறான். ஸோ அவன் இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்கான். அப்புறம் நம்ம கேப்டன் செலிபிரிட்டி வந்து கோச்சி உனக்கு என்னப்பா நீ நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்க ஜஸ்ட் பேர்லி மேடிட், அதாவது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல உடனே நம்ம கேப்டன் செலிபிரிட்டி அந்த நோம்பு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ 4 நோம்பு இதுதானா, இதை நான் ஈஸியாக ஃபைட் பண்ணிடுவேன், இது உங்களோட வேகம் இதோட ஸ்ட்ரென்த் நம்ம ஈஸியாக ஃபைட் பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்க அந்த நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் செலிபிரிட்டியை கட்டி பிடிச்சி அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. பட் என்னதான் பிளாஸ்ட் ஆனாலும் நம்ம கேப்டன் செலிபிரிட்டியை அவனோட
இந்த பவர் இருக்குது, அதாவது ஏரோடைனமிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த பவர் வச்சு அப்படியே தப்பிச்சிடுறான். இவன் இப்படி அங்கே பண்ணிகிட்டு இருக்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு நோம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒரு மான்ஸ்டர், அது நோம்புன்னு சொல்கிறதுனா மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ டவரை நோக்கி கட்டி பிடிச்சி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிளாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரே சேக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஒரு சைடு அந்த டவர் சாயவும் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கேப்டன் செலிபிரிட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த டவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். நீங்கள் 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி நடந்துட்டு இருக்கப்ப நம்ம கேப்டன் செலிபிரிட்டி இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை நல்லா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதான் அந்த வில்லன் பார்த்துட்டு உனக்கு இந்த இதெல்லாம் கை வந்த கலைன்னு எனக்கும் தெரியும், பட் இப்போ அடுத்த வரப்போகிற அட்டாக்கை நீ எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைனாக்குலர் வச்சு தூரத்தில் நின்று அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கான். இவனோட ஃபுல் பிளானே என்னன்னா அந்த ஏரோடைனமிக் ஃபீல்டை டிஃபீட் பண்ணி நம்ம கேப்டன் செலிபிரிட்டியை டிஃபீட் பண்ணணும். அதுதான். பட் நம்ம கேப்டன் செலிபிரிட்டியே சொல்கிறான் இன்னும் எப்படி ஒரு 1-2 பிளாஸ்ட்டை நான் எப்படி தாங்குவேன் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொரு நோம்பு அவன் நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கைகள் இருக்குது. வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த நோம்பும் நம்ம கேப்டன் செலிபிரிட்டியை போய் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் அவனோட கையில் இருக்க பிளாஸ்ட், அதாவது கையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுது. ஒவ்வொரு பஞ்ச்லேயும் ஒவ்வொரு பிளாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிளாஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதோட கை வந்து ரீஜென்ரேட்டும் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தடவை அடிக்கிறப்பையும் பிளாஸ்ட் ஆகிட்டே அவன் நம்ம கேப்டன் செலிபிரிட்டி அடிக்க ஆரம்பிக்குது. இதுலேருந்து நம்ம கேப்டன் செலிபிரிட்டி எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இதை நம்ம கோயிச்சு பார்த்துட்டு ஐயோ கேப்டன் செலிபிரிட்டி நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ஃபைட்டும் இருக்குது அண்ட் சில கதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கேப்டன் செலிபிரிட்டி எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம ஆல்மைட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் அந்த எக் டவருக்குள்ளே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஆல்மைட்டுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் நம்ம ஆல்மைட் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்த எபிசோடில் திருத்திக்க விரும்புகிறேன். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மாதம் மிஸ்டர் நோபடி.